Hi friends, welcome to Ariv Audios. இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா TDA2030 ரெண்டு ஐசி போட்ட போர்டு பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வெறும் பேசிக் மட்டும் பார்க்க போகிறதில்ல, இதோட ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சிங்கிள் சப்ளை வருது, டுவல் சப்ளை வருது, ஸ்டீரியோ வருது, மோனோ வருது. எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இந்த ஐசி வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெரியான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கிரேவிட்டி ஆடியோஸ் அவங்களுடைய கம்பெனியுடைய போர்டு. இதில் வந்து ஷான் வருது, ஹைடெக் வருது, உதய கம்பெனி வருது, இதில் நிறைய கம்பெனியில் வருது. இது வந்து ஒரு மோனோ போர்டு. இதில் ஸ்டீரியோவும் கிடைக்கிது. இது மோனோ போர்டு. இதில் வந்து இது நான் வாங்கியிருக்கிறது வந்து இது வந்து சிங்கிள் சப்ளை. இதுலேயே வந்து டுவல் சப்ளையும் வருது. இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்துக்குது. நம்மளை வந்து டுவல் சப்ளையா, சிங்கிள் சப்ளையா, இல்லை ஸ்டீரியோவா, மோனியாவோ வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கிற ஐசி வந்து TDA2030 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி வந்து இந்த போர்டு வந்து அண்டு ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணலாம், மோனோவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மோனோவை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மோனோ போர்டு. இதே நம்ம வந்து ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கலெக்ஷன் டீட்டெயில் பற்றி சொல்லிடுறேன். அது அடுத்தது வந்து இது எப்படி ஸ்டீரியோ, மோனோ அப்படி பண்ணுறாங்கன்னு அதை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கலெக்ஷன் டீட்டெயில். இது ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு. ப்ளஸ் வோல்ட் வந்து 12லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இது ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, சிங்கிள் சப்ளை. அடுத்தது இன்புட்டு. இங்கே ஒரு இன்புட்டு, இங்கே ஒரு இன்புட்டு வரும், இங்கே கிரவுண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் வந்து அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட் வரும். இது வந்து ஸ்டீரியோக்கு, இது காமனாக வந்து ஸ்டீரியோக்கு வருது. இது வந்து எப்படி மோனோவாக பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இது நம்ம ஒருவேளை நீங்கள் ஸ்டீரியோ வச்சுருந்தா மோனோ பண்ணலாம், இல்லை மோனோ வச்சுருந்தாங்க ஸ்டீரியோ வேணால் ஸ்டீரியோ பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கலெக்ஷன் டீட்டெயிலாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டீரியோவை மோனோவாக மாற்றுறாங்க, இல்லை மோனோவை எப்படி ஸ்டீரியோவாக மாற்றுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மாமூலாக வந்து பவர் இன்புட் கொடுப்போம். இது கிரவுண்டு, இது ப்ளஸ் 2 வோல்ட் வந்து 24 வோல்ட் வரைக்கும் இதுதான் நம்ம கொடுப்போம். இன்புட் வந்து இங்கே ஒரு இன்புட்டு கொடுப்போம், இங்கே ஒரு இன்புட்டு கொடுப்போம். இது ஸ்டீரியோக்குனா, மோனோக்குனா இங்கே ஒரு இன்புட்டு கொடுத்துருவோம் தான் இது வந்து கிரவுண்ட் ஆகணும். அது எப்படி கிரவுண்டாக பண்ணுறதுன்னா, இதை பாருங்கள், இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, 2.2 கெப்பாசிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டிருப்பாங்க, 2.2 கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டி போடுறதுல தான் இன்புட் வரும். இந்த கெப்பாசிட்டியில் தான் இன்புட் வரும். அதே வந்து இந்த கெப்பாசிட்டியில் வந்து 2.2 கெப்பாசிட்டி போட்டுருவாங்க பார்த்தியா, அது மைனஸ் பக்கம் வந்து கிரவுண்டாக மாற்றணும். எப்படின்னா, இது வந்து ஸ்டீரியோக்குன்னா இப்படி நேராக கொடுத்துருவாங்க. நேராக நம்ம இன்புட் வந்து டைரெக்டாக வந்து இதில் மைனஸ் பக்கமாக வந்து இந்த மைனஸ் பக்கம் இது பார்த்திங்களா, மைனஸ் பக்கமாக வந்து மைனஸ் பக்கமாக வந்து நம்ம வந்து இன்புட் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து மோனோ மாற்றும் போது என்ன பண்ணணும்னா, இதை வந்து மைனஸ் பக்கம் வந்து கிரவுண்டுக்கு வந்து கலெக்ஷன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, மைனஸ் பக்கம் இருக்கிற பின்னு வந்து கிரவுண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க, கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த கெப்பாசிட்டி வந்து மைனஸ் வந்து இங்கே வரணும், மைனஸ் பக்கம் இங்கே வரணும். அவங்க வந்து எடுத்து கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இது மோனோவுக்கு. இதே ஸ்டீரியோக்குன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் மோனோ போர்டு வாங்கி ஸ்டீரியோ பண்ணணுன்னா, இதில் வந்து நீங்கள் கிரவுண்டு பண்ணி இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு இது நம்ம இந்த பின்னில் வந்து திருப்பி நீங்கள் சால்ட்ரி பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இதிலே கொடுத்தாங்க, இதில் பின்னு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த பக்கம் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கணும், அவங்க கிரவுண்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த 2வது பின்னுக்கும் இதில் 4வது பின்னுக்கும் ஒரு ரீஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க.
என்ன ரிஜிஸ்ட்னா 100K ரிஜிஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இது எப்படி வருதுன்னா இந்த பாருங்கள், 2வது பின் இருக்குதுங்களா, 2வது பின்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க 4.7 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் வந்து கிரவுண்டு பண்ணியிருப்பாங்க. இங்கே இருப்பாங்க, இந்த ரிஜிஸ்டர் தான் அது. இது வந்து நீங்கள் ஸ்டீரியோவில் பார்க்கும்போது இங்கே ரிஜிஸ்டர் இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டீரியோ மோனோ பண்ணணும்னா இந்த ரிஜிஸ்டர் போட்டோங்களா மோனோ ஆகும். இந்த இப்போ வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ ஒர்க் ஆகும். அவ்வளோதான் பண்ணுச்சு, 2 தான். இது 2 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டீரியோ மோனோ ஆக்கலாம், மோனோவை ஸ்டீரியோ ஆக்கலாம். அவ்வளோதான். இதோட இது வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இங்கே போட்டிருக்க இங்கே கெப்பாசிட்டர் ஒன்று 2.2 கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. 2.2 கெப்பாசிட்டர் வந்து மாமூலாக வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பக்கம் வந்து கிரவுண்டு பண்ணிவிடுங்க, மைனஸ் பக்கம் வந்து சால்ட்ரிங் பண்ணி கிரவுண்டு பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து இந்த 4வது பின்னிலிருந்து வர கலெக்ஷனு, 4வது பின்லேருந்து வர 4.7 கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த லீடில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்டு பண்ணியிருப்பாங்க, இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து மோனோவுக்கு வந்து போட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 100K கெப்பாசிட்டர் போட்டுருங்க. இல்லை நான் மோனோ போர்டு வந்து ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறேன், இந்த கெப்பாசிட்டர் வந்து எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான் இது கலெக்ஷன் டீட்டெயில்ஸு. இப்போ வந்து இதுக்கு வந்து இன்புட்டு கொடுக்குறது வந்து இங்கே இன்புட்டு கொடுக்கலாம், நீங்கள் மாமூலாக கிரவுண்டு கொடுத்துக்கலாம். இங்கே அடுத்து இந்த அவுட்புட் எடுக்கும்போது இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான் இது கலெக்ஷன் டீட்டெயிலு. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இது ஐசி. இது வந்து கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக ஒரு மைண்டில் இதாக மாதிரி வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்கணுன்னா இந்த ஐசி யூஸ் பண்ணலாம். செம்ம கிளாரிட்டியாக இருக்கும், நல்லா வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோமா வந்து கொஞ்சம் வந்து சவுண்டு கம்மியாக வச்சா நல்லா கேட்கும். இன்னும் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது. அதனால் இது யூஸ் பண்ணால் 4 இன்ச்சு 6 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து பேஸ் டபுள், நல்லா பேஸ் டபுள் போட்டிங்கன்னா இதோட ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இது மோனோ எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு வண்டிக்கு வந்து காரு செட்டு யூஸ் பண்ணுறாங்க கம்பெனி, இது பேனியர் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்டிவ் சப்வூஃபர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எப்படி ஆக்டிவ் சப்வூஃபர் வேணும்னா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு 5 இயர்ஸா சப்வூஃபர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து உள்ள போர்டெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. போர்டெல்லாம் அந்த சப்வூஃபர் வந்து எங்களுக்கு வந்து அதை வச்சு எங்களுக்கு வந்து இது இப்போ ஆக்டிவ் சப்வூஃபரை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 6 இன்ச்சு சப்வூஃபர். அதில் இருக்கிற பொருளெலாம் எடுத்துகிட்டு அது வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணி இந்த போர்டு வந்து தனியாக ஒரு கேபினெட் ரெடி பண்ணி தான் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து அந்த ஒயர் லென்த்து அதெல்லாம் வரும் அந்த வண்டிங்களுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தாக வர்றதுனால ஒரு கேபினெட் ரெடி பண்ணி நம்ம செட்டு பக்கத்துலேயே வந்து எல்லா கலெக்ஷனும் கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம சப்வூஃபர் மொத்தம் ஒயர் எடுத்துன்னு போய் கலெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்.